உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவனை வேன்குள்ள தூக்கி போட போறேன். இவனை வேன்குள்ள தூக்கி போட்டு இவன் கதையை முடிக்க போறேன். முக்கியமான விருந்தாளி அந்த ஆயுஷும் கிடைச்சிருக்கான். அவன் கிட்ட வரட்டும். என்னப்பா ஏன் நின்னுட்ட? என்ன பணம் முக்கியமா போச்சா? உனக்கு ஷாலு வேணாமா? பணக்காரங்க எப்பவுமே இப்படிதான், பார்த்தல்ல? ஓமல அக்கறை இல்ல, வெளியில ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி இருப்பாங்க. பாரு, உனக்காக இறக்கப்படல. அவ்வளவு பெரிய ஆளு, 50 லட்சம் இவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா கொடுக்க தயங்குறான் பாத்தியா? இவனுங்களோட நாம பரவாயில்ல. என்ன ஷாலு பணத்தை கொடுக்க வேணான்னு சொல்றா, ஆனா நீ பிசினஸ் மேன்ல, உனக்கு நல்லா தெரியும். ஒன்னு கொடுத்தாதானே இன்னொன்னு கிடைக்கும். குடுக்கல் வாங்கல் தெரியும்ல. வாழ்க்கை பிசினஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான். லக்ஷ்மி எவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டா பாத்தியா? இவனுங்க எல்லாரும் இப்படிதான். 1ஆம் நம்பர் கஞ்ச பயலுங்க காசே கொடுக்க மாட்டான். உன் அக்கா லக்ஷ்மி மட்டும் இங்க இருந்தா இவன் எப்படிப்பட்டவன் நான் காட்டியிருப்பேன். லக்ஷ்மி இன்னும் இங்க வரல. லக்ஷ்மி ஏன் இன்னும் வராம இருக்கா? வந்தா முதல்ல பணத்தை எடுப்பேன், அதுக்கப்புறம் அவளையும் தூக்குவேன். இந்த நேரத்துக்கு என்ன மெசேஜ்? இந்த தலைவலி ஆண்டி எதுக்கு நமக்கு மெசேஜ் அனுப்புது? போலீஸ் கிளம்பிட்டாங்க, அங்கதான் வந்துகிட்டு இருக்கா. சீக்கிரம் பணத்தை கொடு. பணத்தை கொடு, பணத்தை கொடு. ஓடி வந்துருச்சு, ஓடுங்கடா ஓடுங்கடா. ஷாலு, நீயா ஆட்டோல? நீ ஆட்டோ ஓட்டுன? ஓட்டல, பறந்து வந்தாங்க. என்ன ரிஷி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதை விட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டினால யாராலையும் 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியாது. 250 ரூபாய் தான் ஆச்சு. இவன் ஒருத்தன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒண்ணு சம்பாதிக்கிறதுக்காக இப்போ ஆட்டோ ஓட்டல. இந்த பையன் ரொம்ப ஸ்லோவா ஓட்டிக்கிட்டு இருந்தான். எனக்கு சீக்கிரம் போகணும், அதான். ஒன்னு டைமுக்கு வரல, லேட்டா தான் வந்திருக்க. இப்பதான் ஜஸ்ட் அந்த ரவுடிங்களா ஓடி போனாங்க. காட், சீக்கிரமா பா, இல்லன்னா நம்ம அவங்க மிஸ் பண்ணிடுவோம். போகாத ரிஷி. ரிஷி, பணம். சாவி எங்க? சாவி. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சாவி எங்க? உனக்கு தெரியுமா, ஷாலுவை யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க. கிட்னாப் பண்ணி இங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. சாவி எங்கேயும் கிடைக்கல. என்னோட 250 ரூபாய். ரிஷி, அவளை கிட்னாப் பண்ணிட்டு போன ரவுடிகளை நீ பாத்தியா? எல்லாரையும் பார்த்தேன். அவங்க கூட தான் இருந்தேன். அவங்கள பிடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா உன்னோட ஓட்ட ஆட்டோ சத்தம் கேட்டுச்சா, போலீஸ் வந்துச்சுன்னு நினைச்சு அவங்க பயந்து போயிட்டாங்க. ஷாலுவை கூட்டிட்டு இங்க இருந்து ஓடி போயிட்டாங்க. என் 50 லட்சமும் போயிடுச்சு. எங்க 250 ரூபாய் கொடுத்துருங்க. என்ன யாவும் பிரச்சனை? நான் இங்க 50 லட்சத்தை தொலைச்சிருக்கேன். நீ எவ்வளவு பணம் கேட்ட? சரி விடு, மொத்தமா 500 ரூபாய் வச்சுக்கோ போ. சாவி எங்க போச்சு? சாவி கிடைச்சிருச்சு. இப்போ சாவி வச்சிட்டு நீ என்ன பண்ண போற? என்ன பண்ணுவனா? வண்டியை ஸ்டார்ட் பண்ண சாவி வேணும்ல. அதுதான் எதுக்கு? என்ன போய் ஷாலுவை காப்பாத்தணும்ல. நீ எங்க வர லட்சுமி? நீ எதுக்கு வர? உன் கூட தான் வரேன். ஆனா எதுக்குன்னு கேக்குற? எதுக்குன்னா என் தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு நான் உன் கூட வரேன். லட்சுமி, நீ முதல்ல கார்ல இருந்து கீழே இறங்கு ப்ளீஸ். நீ எப்போ வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஓட்ட ஆட்டோவை பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்க பாரு. சும்மா என் ஆட்டோ ஓட்ட வராதீங்க. நான் ஆட்டோ வாங்கியே 2 மாசம் தான் ஆகுது. மேடமால தான் என் ஆட்டோவே இந்த நிலைமையில இருக்கு. என் ஆட்டோவோட சைலன்சரையும் மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. அங்க பாரு, பின்னாடி போலீஸும் வராங்க. இப்ப எதுக்குடா தேவலாம பதற? அது போலீஸ் எனக்கு தெரியாதா என்ன? அந்த இடம் பக்கத்துல தான் இருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் தான். சீக்கிரம் வண்டி எடுறா. சீக்கிரம் வண்டி எடு. ஆயுஷ் இல்ல ஷாலு. ஷாலு, ஆயுஷ். உள்ள வாடா. ஆயுஷ், ஷாலு, ஆயுஷ், ஆயுஷ். வண்டி எடுறா. ஓ காட், போலீஸ் ஃபாலோ பண்றதா நினைக்கிறாங்க. அவங்க போயிட்டாங்க. இனி எல்லாம் ரிஷி ப்ரோ அப்புறம் லக்ஷ்மி அண்ணி கையில தான் இருக்கு. ஆயுஷ் இங்க என்ன பண்றான்? என்ன பண்றானா, அவன் வாயிலையும் டேப் போட்டு இருக்கு. அப்ப அவன் எப்படி சொல்லுவான்? அதற்கிட்ட நீ எதுக்கு இவ்வளவு ஸ்லோவா ஓட்டுற? கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டு ரிஷி, கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டு. ஓட்டுறது எவ்வளவு டிராபிக் இருக்குன்னு பாரு. நீ
என்ன ஏய், என்ன பண்ற? அப்படி போய் உட்காரு, அமைதியா உட்காரு போ. என்ன பண்ற நீ? எனக்கு தெரியும், என் கூட நீ வந்தா இப்படிதான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்ப. அமைதியா உட்கார்ந்திருக்க மாட்டல? சாரி. நீ நீ ஒன்னு பண்ண, நீ கார் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்ட ப்ளீஸ். என்னாச்சு? எதுக்காக என்ன விசித்திரமா பாக்குற? சரி பார்க்கல. நீ மட்டும் விசித்திரமா பிஹேவ் பண்ணுவ, ஆனா நான் உன்னை விசித்திரமா பார்க்க கூடாது. நான் இப்ப விசித்திரமா அப்படி என்ன பண்ண? பாய் முடு. நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நீ ஃபிங்கர் ஆன் தி லிப்ஸ்ல உட்காரு, அமைதியா உட்கார்ந்துரு. சாரி. எனக்கு கோவம் வந்துருச்சு. என் பேச்ச நீ கேட்கவே மாட்டல. நீ ஃபிங்கர் ஆன் தி லிப்ஸ்லாம் பண்ண வேண்டாம். வேண்டாம், விட்டு. ஆனா உனக்கு இப்பெல்லாம் ரொம்ப விசித்திரமா கோவம் வருது. இருக்கிற கோவத்துல நீ என் நம்பரை கூட பிளாக் பண்ணி வைக்கிற. கோவத்துல தான் இருக்கேன். ஆனா சில பேர் கோவப்படாமலே நம்பரை பிளாக் பண்ணிடுறாங்க. எனக்கும் அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் தெரியும். ரிஷி, அட போது லட்சுமி, போது நிறுத்துறியா? நான் ஃபோக்கஸ் பண்ணோம். என் கூட சண்டை போடாத. நான் சண்டை போடுறேனா? நீ தான் சண்டை போடுற. ஸ்டாப். இங்க யாருமே இல்ல. ஐ ஹோப் உங்க இன்ஃபார்மர் உங்களுக்கு கரெக்டா தான் சொல்லிருக்காரு. மிஸ்டர் ஓப்ராய் அவங்களோட வேலையே இதுதான். எக்ஸாக்ட் அண்ட் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? இங்க என்னவோ நடந்திருக்கு. என்ன? யாரோ இங்க இருந்திருக்காங்க. அது ஒருத்தர் இல்ல, 2 குரூப் இருந்திருக்காங்க. அதோட இது வந்து ஒரு ஆட்டோ டயர். இந்த மாதிரி கேஸ்ல ஆட்டோல யார் வருவாங்க? லக்ஷ்மி தான் ஆட்டோல வருவா. ஆனா அவ தனியா வந்திருக்க வாய்ப்பே இல்லையே. ரிஷியும் கூட வந்திருக்கணுமே. ரிஷி இங்க இருந்திருக்காரு பாருங்க. அவரு கார் டயரோட அடையாளம் இருக்கு. அப்படின்னா ரிஷியும் லக்ஷ்மியும் ஒன்னா இருக்காங்க. ரைட். பட் கிட்னாப்பர்ஸும் அப்ப இருந்திருப்பாங்களா? 100% இருந்திருக்காங்க. இங்க வேனோட டயர் அடையாளமும் தெரியுது. இது இங்க பாருங்க. இந்த மாதிரி கிட்னாப் பண்ணும்போது அவங்க எப்பயும் வேனை தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்க பைக்கோட டயர் அடையாளமும் தெரியுது. கண்டிப்பா 2 பைக் இருந்திருக்கணும். இங்க பாருங்க, வட்டம் போட்டு இருந்திருக்காங்க. அப்ப அதிக தூரம் போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைரக்ஷன்ல தான் போயிருக்கணும். சரி, சீக்கிரம் வாங்க. போலீஸ் எப்படிடா இவ்வளவு ஃபாஸ்டா வராங்க? அதுக்குள்ள ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க. பின்னாடி தெரியலையே, எங்க போயிருப்பானுங்க? நானும் அதை தான் யோசிக்கிறேன். இந்த போலீஸ்காரங்க லேஸ்ல பின்வாங்க மாட்டாங்க. கண்டிப்பா முன்னாடியும் பின்னாடி தான் எங்கேயாவது இருக்கணும். ஷாலுவை கடத்துற விஷயம் கூட அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மொத்த பேரும் நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா வர வேண்டியவ வரவே இல்லை. யார் அது? வேற யாரு? அவன் அண்ணி லக்ஷ்மியை பத்தி தான் சொல்றேன். அவளுக்காக தான். டேய், அவளுக்காக தான் இவ்வளவு பண்றேன். ஆனா அவளை காணோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.